आज की सुबह सुबह में भी परमेश्वर की महान कृपा हम सबके ऊपर है। இந்த காலை வேளையிலும் தேவனுடைய கிருபை நம்ம மேல் எல்லார் மேலயும் இருக்கு. आज के दिन में भी परमेश्वर आपके हर जरूरतों को पूरा करेगा, आपके दिल की हर एक मांग को वो पूरा करने वाला है। இந்த நாளிலும் தேவன் உங்களுடைய எல்லா விருப்பங்களையும் யோசனைகளையும் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். आपका हृदय की थॉट्स, आपका हृदय का सोच जो है हमेशा अच्छा रखें। உங்களுடைய மனதின் எண்ணங்களை மாத்திரம் நல்ல பாசிட்டிவா நல்லா வைங்க. कभी भी नेगेटिव इमोशंस को कभी जगह मत दे अपने हृदय में। எதிர்மறையான உணர்வுகளுக்கு உங்கள் இருதயத்திலே இடம் கொடுக்காதீர்கள். फियर, एंग्जाइटी, பயம், பதட்டம் और इस प्रकार की जितने भी नेगेटिव इमोशंस है वो सारे इमोशन से दूर रहें। எல்லா எதிர்மறையான எண்ணங்களுக்கும் தூரமாயிருங்கள். फीलिंग्स, உணர்வுகளுக்கும். एट द सेम टाइम मैं आपको कह रहा हूं, अगर आपका कॉन्शियसनेस, आपका जो विवेक अब तक मसीह की अंदर अच्छा से नहीं बनी है, உங்களுடைய மனசாட்சியானது கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள அஸ்திபாரத்திலே நல்ல வேரூன்றி இல்லாம இருந்துச்சுன்னா, पूरा अब तक मेरा जो कॉन्शियसनेस मसीह के अंदर पूरी पकड़ में नहीं आया, अगर आप ऐसे महसूस कर रहे हैं, என்னுடைய இருதயம், என்னுடைய எண்ணமானது கிறிஸ்துவுக்குள்ளே நல்ல வேரூன்றி அஸ்திபாரம் போடப்படவில்லை என்ற உணர்வு உங்களுக்கு இருக்குமானால், आप नेगेटिव इमोशन से भरा हुआ पीपल से भी थोड़ा सा दूर रखना अच्छा है। நீங்க எதிர்மறை எண்ணங்களை பேசுகிற ஜனங்களோடும் கூட நீங்க தூரமா இருக்கிறது மிகவும் அவசியம். क्योंकि उनका जो कहानी और उनका जो बातों को जब आप सुनते हैं, அவங்களுடைய கதையையோ அவங்களுடைய எண்ணங்களையோ நீங்க கேட்கும் பொழுது, सिर्फ वो बातें नहीं है, वो फीलिंग्स है. அது வெறும் வார்த்தை அல்ல, அது உணர்வாக இருக்கிறது. So that feelings may touch your feeling. அந்த உணர்வானது உங்க உணர்வை அதை டச் பண்ணும் கண்டிப்பா. So it is very easy for you to get connect with their emotions. அவங்களோட உணர்வானது உங்களுடைய உணர்வோட ஈஸியா அதை கனெக்ட் ஆயிரும். अगर आपका हृदय पूरे अच्छी तरह से मसीह की दूसरे आदम की फीलिंग्स और इमोशंस में अगर जड़ नहीं पकड़ा है, बहुत जल्दी आप दूसरों की इमोशंस पे टैप कर दोगे अपने आप को. உங்களுடைய இருதயமானது கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தில், அதாவது இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தின் மேல் வேரூன்றி படவில்லை என்றால் ஈஸியா உங்க உணர்வு மற்றவர்களுடைய உணர்வுகளோடு டேப் ஆயிரும், ஈஸியா கனெக்ட் ஆயிரும். So if you want to be always very positive emotions में अगर आप रहना चाहते हैं, पहले आप अपने आप को मसीह के अंदर मजबूत करो. நீங்க எப்பொழுதுமே பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா உங்களுடைய இருதயத்தையும் எண்ணத்தையும் கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரமாக வேரூன்றி வைக்க வேண்டும். अगर आपको लग रहा है मैं अभी तक इतना स्ट्रांग नहीं हुआ पास्टर जी, நான் இப்ப வரையும் அவ்வளவு அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா ஆகலன்னு நீங்க சொன்னீங்கன்னா, थोड़ा से नेगेटिव स्टोरीज को सुनने में थोड़ा सा दूर रहे. எதிர்மறையான கதைகள், எதிர்மறையான எண்ணங்களை கேட்கிறதிலே நீங்கள் கவனமா இருக்க வேண்டும். Because hearing is very important. நீங்க கேட்கிறது ரொம்ப முக்கியம். எதை கேக்குறீங்கன்றது முக்கியம். बाइबल इसलिए कहता है आप जो सुनते हैं उससे जागरूक रहो. நீங்க கேட்கிறதுக்கு தீவிரமாய் கேட்கிறதற்கு, நீங்க கேட்கிற விதத்தை குறித்து கவனமா கேட்கிற விதத்தை குறித்து கவனமா எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So आप जो देखते हैं ना, நீங்க பாக்குறது இருக்குல்ல, उससे भी बड़े इफेक्टिव है सुनना. நீங்க பாக்குறதோட கேக்குறதுலதான் ரொம்ப ஒரு பெரிய பவர் இருக்கு. அதுலதான் आंख बंद करके किसी कहानी को सुन के देखो.
நீங்க வந்து கண்ண மூடி நீங்க ஏதாவது கதைய நீங்க கேட்டு பாருங்க. उसकी इफेक्ट तब आपको पता चलेगा। அப்ப தெரியும் அதோட எஃபெக்ட் என்னன்னு. एक नेगेटिव स्टोरी, एक नेगेटिव, एक हॉरर स्टोरी को अगर आप सुन के देखो, நீங்க ஒரு ஹாரர் மூவிய நீங்க வந்து ஆடியோவா நீங்க கேட்டு பாருங்க. हम्म, फिर आपको पता चलेगा सुनना कितना भयंकर होता है। அப்ப உங்களுக்கு புரியும் கேட்கிறது எவ்வளவு பயங்கரமானது என்று. सो इसलिए कहता हूं, थोड़ा सा अगर आप अभी तक सेकंड एडम की बातों में अभी तक मजबूत नहीं हुआ, बी केयरफुल अबाउट व्हाट यू आर हियरिंग। இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் இன்னும் புரியவில்லை என்றால், நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களை பேசுகிற ஜனங்களோடு நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். अगर ऐसे कोई आपके चारों तरफ है, पूरी ही नेगेटिव से भरे हुए हैं, உங்க 4 புறமும் எதிர்மறையா தான் இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, अगर वो ऐसे बातों को आपके पास बात करने के लिए जब आते हैं, உங்ககிட்ட அவங்க அத பத்தி பேச வரும் பொழுது, तुरंत आप अपने आप को ब्लॉक करो। நீங்க உங்களையே நீங்க பிளாக் பண்ணிக்கோங்க. உங்களையே ஒரு 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 லாக் பண்ணிக்கோங்க. इनके शब्दों से एक भी मेरे अंदर नहीं जाना चाहिए। இவங்க பேசுற ஒரு வார்த்தை கூட எனக்கு உள்ள போகக்கூடாது என்பதுல கவனமா இருங்க. आप आपके वर्ड के द्वारा उनके वर्ड्स को ब्लॉक कर सकते हैं। நீங்க உங்க வார்த்தையின் மூலமா அவங்க வார்த்தையை நீங்க லாக் பண்ண முடியும், பிளாக் பண்ண முடியும். आपके मन के अंदर आप ऐसा एक प्रेयर करो, इमीडिएटली आई ब्लॉक these words, it should not touch my consciousness. நான் வந்து இவங்க வார்த்தைய நான் பிளாக் பண்றேன். இது என்னுடைய இருதயத்துல எண்ணங்களில எந்த விதத்திலும் இது டச் பண்ணக்கூடாது, அட்டாக் பண்ணக்கூடாது. Yes. அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணிருங்க. So वो वर्ड्स आपके हार्ट तक पहुंचेगा ही नहीं. அவங்க வார்த்தை வந்து உங்க இருதயத்து கிட்ட வரையும் போகவே போகாது. Some people will talk negative about you. உங்களை பத்தி தப்பா பேசுவாங்க. वो बात आपके पास लेके आएंगे कोई लोग. யாராவது உங்களை பத்தி சொன்னதை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வருவாங்க. तुरंत आप जब वो लोग बात कर रहे हैं, तुरंत ब्लॉक करो. நீங்க அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அதை நீங்க வந்து பிளாக் பண்ணிருங்க. ये शब्द मेरे माइंड और मेरे हार्ट के अंदर नहीं जाना है. இவங்க பேசுற இந்த வார்த்தையானது என் மனதிலும் என்னுடைய தாட்லயும் இது போக கூடாது, நான் லாக் பண்றேன்னு ஜெபம் பண்ணிருங்க. मैं मेरे आत्मा को, मेरे स्पिरिट को, मेरे माइंड को मैं क्लोज कर रहा हूं. என்னுடைய ஆத்மாவையும் என்னுடைய மனதையும் என்னுடைய ஆவியையும் நான் க்ளோஸ் பண்றேன்னு சொல்லுங்க. तब वो वर्ड्स जो है, जो वो बातें कर रहे हैं, वो आपके अंदर नहीं जाएगा. அப்பதான் உங்களுக்குள்ள அது போகவே போகாது. आप कितना ज्यादा मसीह में मजबूत होते जा रहे हैं, நீங்க கிறிஸ்துவுக்குள் எவ்வளவு அதிகமாக நீங்கள் வேரூன்றி போகிறீர்களோ, मसीह की सोच, नया मनुष्यत्व की थॉट प्रोसेस में जितना ज्यादा आपके अंदर स्पिरिचुअल मैन में आप बढ़ते जा रहे हैं, நீங்க புதிய மனுஷனாகி இயேசு கிறிஸ்துவின் மேல இன்னும் அதிகமாக ஆழமாக வேரூன்ற मैं कह रहा हूं, ये अभी जो आप बात करके आप बोल के ब्लॉक कर रहे हैं ना, उसके बाद बोलने की जरूरत ही नहीं पड़ेगा. நீங்க இப்ப வந்து நீங்க சொல்லி அதை லாக் பண்ணி பிளாக் பண்றீங்கல்ல, அப்புறமேலு அது கூட தேவைப்படாது. वो अपने आप से ही वो शब्द आपके पास आएगा ही नहीं. அது வந்து தானாகவே உங்ககிட்ட அது வரவே வராது, அங்கேயே நின்றோம். कितना भी वो आपके बारे में अगेंस्ट में ये लोग बोले, ऐसा बोले आपके बारे में, ऐसे हो रहे हैं आपके अगेंस्ट में, आप सुन के भी ना सुने रहेंगे. நீங்க வந்து அவங்க என்னதான் உங்களை பத்தி அவங்க அப்படி சொன்னாங்க இதெல்லாம் சொன்னாங்க, என்ன சொன்னாலும் உங்ககிட்ட அது நீங்க கேட்காத மாதிரியே இருக்கும், உங்ககிட்ட வரவே வராது. इसलिए पवित्र शास्त्र में कहता है, அதனாலதான் சங்கீதம் 2வது அதிகாரம் சொல்லுகிறது, भजन संहिता अध्याय 2 में वचन 3 से पढ़े. 2வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து, அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். So आप
आपका हृदय जो है कितना भी अगेंस्ट में बात करते हुए आप सुनने से भी आप परमेश्वर जैसा हंसते रहेंगे आपके अंदर। நீங்க வந்து எத்தனை அதிகமா உங்கள பத்தி தப்பா, எதிர்மறையா சொன்னாலும், உங்களுடைய இருதயமானது அது देवन தேவன போல அது சிரிச்சுக் கொண்டே இருக்கும். बिकॉज आपका हार्ट जो है बिल्कुल भी ट्रबल नहीं होगा उस बातों से। உங்க இருதயம் வந்து அதுல ரொம்ப கஷ்டப்படாது அத கேட்கறதுக்கு. अगर हम वीक है, நம்ம பலவீனமா இருந்தோம்னா, अगर आपका कॉन्शियसनेस अभी भी मसीह के अंदर पूरी दृढ़ पकड़ नहीं हुई है, உங்களுடைய மனசாட்சி கிறிஸ்துவுக்குள்ள திடமா இல்லனா, ये शब्द आपके अंदर घुसकर आपके आपके हृदय के अंदर एक बहुत बड़ा तूफान सुनामी लेके आएगा। இந்த வார்த்தையானது உங்க இருதயத்துக்குள்ள போய் ஒரு அலை போல, ஒரு புயல் போல அது ஒரு உருவாக்கிரும். फिर आपका 2-3 दिन तक आपका हालत बहुत बुरे हो जाएगा। உங்க 2, 3 நாள் நீங்க ஒரு வழி ஆயிருவீங்க. So it is better if you feel that I am not yet fully strengthened. நான் வந்து என்னோட இருதயத்துல உணர்வுல நான் வந்து இன்னும் வேரூன்ற படல நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, You have to block those words. நீங்க அந்த அப்படிப்பட்ட எண்ணங்கள், வார்த்தைகள் வரும்பொழுது உங்களுக்கு முன்பாக அத நீங்க பிளாக் பண்ணுங்க. Negative stories. நீங்க வந்து எதிர்மறையான கதைகளை கேட்கும் பொழுது, कुछ लोग अपने कहानी बताएंगे ना, அவங்களோட வாழ்க்கைய சொல்லுவாங்க எதிர்மறையான வாழ்க்கைய. so उस समय भी आप ब्लॉक करना जरूरी है। நீங்க வந்து ஜெபத்தின் மூலம் உங்களையே நீங்க பிளாக் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. नहीं तो words are very powerful. வார்த்தையானது மிகவும் அது வந்து பயங்கர வல்லமை உள்ளது. Because words are not just a words, it's a spirit. வார்த்தை வெறும் வார்த்தை கிடையாது, அது ஆவியா இருக்கிறது. इसलिए यीशु ने कहा मेरा शब्द आत्मा और जीवन है। என்னுடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது. So कुछ यीशु मसीह का शब्द स्पिरिट और जीवन है उसमें। இயேசு கிறிஸ்துவுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருந்தது. अगर कोई नेगेटिविटी से भरा हुआ है, யாராவது எதிர்மறையாக எண்ணங்களால நிறைஞ்சிருப்பாங்கன்னா, जिसके अंदर मृत्यु की ज्ञान बहुत ज्यादा है, மரணத்தின் ஞானம் அதிகமா யாருக்கெல்லாம் இருக்குதோ, वो लोगों के अंदर they are also a spirit and not life, they are death. அவங்களும் ஆவியாதான் இருக்காங்க, ஆனா ஜீவன்ல இல்ல, மரணத்துல இருக்கிறாங்க. उनका वर्ड में जीवन और मृत्यु रहेगा। सॉरी, उनके वर्ड्स में स्पिरिट एंड डेथ रहेगा। அவங்களுடைய வார்த்தையில ஆவி இருக்கும், ஆனா மரணம் இருக்கும். புரியுதுங்களா? स्पिरिट ऑफ लाइफ की जगह में स्पिरिट ऑफ डेथ काम करेगा उनके वर्ड्स में। அவங்க வார்த்தையில ஆவியும் ஜீவனும் இருக்கிறதுக்கு பதிலா ஆவியும் மரணமும் இருக்கும். So they always they speak more of negativity. आपको लगेगा ये तो आपको लगेगा ये तो परमेश्वर के लोग हैं। நீங்க வந்து நினைக்கலாம் இவங்க ஆண்டவரோட பிள்ளைங்களாச்சே அப்படின்னு நினைக்கலாம். मैं कह रहा हूं most of the people are not yet fully founded. जो फाउंडेशन है वो अभी तक मसीह में पक्की नहीं हुई है। 90% மக்கள் கிறிஸ்துவுடைய புதிய மனுஷன் இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள் இன்னும் அஸ்திபாரத்துல வேரூன்ற படவில்லை என்றுதான் சொல்ல முடியும். यहाँ पे हम देखते हैं प्रेरितों के काम अध्याय 2 में, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது, वहां पे हम देखते हैं जब पेंतेकोस्त के दिन में जब 120 लोग बैठ के प्रार्थना करते समय, பெந்தெகோஸ்தே நாளிலே 120 மக்கள் அங்க கூடி ஜெபம் பண்ணும் பொழுது, वहां पे क्या हुआ? அங்க என்ன நடந்தது? आग की जबान, जो आग का जैसा जबान वो उतर के आया। அக்கினிமயமான நாவுகள் அங்கே இறங்கி வந்தது. So what is the meaning of tongues of fire? அக்கினிமயமான நாவு என்றால் என்ன? ये टंग्स ऑफ फायर जो है जब एक बंदे के हृदय में उतर के आता है
उसका हृदय उसके बाद ही जीवन के बारे में बात करना शुरू करेगा। ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே இந்த அக்கினிமயமான நாவானது வரும் பொழுது அவனுடைய வார்த்தையானது ஜீவனிலே மாற ஆரம்பிக்கும். उसके बाद ही उसको जीवन का ज्ञान आना शुरू होगा। அதற்கு அப்புறம் தான் அவனுடைய வாழ்க்கையிலே ஜீவன் குறித்ததான காரியங்கள் ஞானம் அது உருவாக ஆரம்பிக்கும். उसके पहले उसको जीवन के बारे में कितना भी समझा, वो कभी जिंदगी में जीवन के बारे में समझ नहीं सकता। அதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவுதான் ஜீவனை பத்தி சொன்னாலும் அது புரியாது. टंग्स ऑफ फायर किसके अंदर है, वही लोग जीवन की बातों को समझ सकते हैं। எந்த இருதயத்திலே அக்கினிமயமான நாவுகள் இறங்கி வந்திருக்கிறதோ அந்த இருதயமானது ஜீவனை குறித்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். वही लोग जीवन के बारे में बात करेंगे और जीवन से बात करेंगे। அந்த மனுஷருங்க தான் ஜீவனை குறிச்சு பேசுவாங்க, ஜீவனை பத்தி ஜீவன்ல இருந்து பேசுவாங்க. कितने लोगों को बातें समझ आया? இந்த காரியங்கள் எத்தனை பேருக்கு புரியுது? अभी तक जिसके हृदय अभी तक फायर में, अभी तक वो टंग्स ऑफ फायर अंदर से अभी तक वो आग नहीं पकड़ा है, எந்த இருதயத்துல அக்கினிமயமான நாவுகள் இப்ப வரையும் அது பற்றி எரியலையோ, मैं कह रहा हूं, நான் சொல்றேன், वो लोगों से जीवन की बातों बात कर ही नहीं सकते। वो அவங்க வந்து ஜீவனை குறிச்சு அவங்களால பேசவே முடியாது. वो डेथ के बारे में अगर आप कोई भी नेगेटिव चीज को बोलो तुरंत समझ में आएंगे, तुरंत उसको वाइब्रेट करेंगे, तुरंत उसके ऊपर वो लोग एक्टिव हो जाएंगे। நீங்க வந்து எதிர்மறையான காரியங்களை ஏதாவது அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா உடனே அவங்க புரிஞ்சுப்பாங்க, உடனே அதுக்கு அவங்க வந்து அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க, அவங்க ரியாக்ஷன் கொடுப்பாங்க. यदि अगर आप कोई पॉजिटिव बातें उनसे बात करो, वो लोगों से रेस्पॉन्ड ही नहीं कर पाएंगे। वो அவங்க வந்து நேர்மறையான அதாவது பாசிட்டிவான நீங்க காரியங்களை ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் கூட வராது. वो लोग ऐसे ही बैठे रहेंगे। அவங்க அப்படியே மண்ணு மாதிரி உட்கார்ந்திருப்பாங்க. वो बोलेंगे हमारा कहानी आपको क्या पता है, எங்க கதை உங்களுக்கு என்ன தெரிய போகுது, मेरे दर्द आपको क्या पता है, என் வலி உங்களுக்கு என்ன தெரியும், मेरे पति के बारे में आपको क्या पता है, என் புருஷனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், मेरा पत्नी के बारे में आपको क्या पता है, என் மனைவிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், मेरा प्रॉब्लम मेरे जीवन में जो चल रहा है वो किसी को नहीं पता। என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறத யாருக்குமே தெரியாது. they hug their problems very tightly. அவங்களுடைய பிரச்சனை அவங்க இறுக்கமா கட்டி பிடிச்சுப்பாங்க. They never allow them to get released from that issues. அவங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகணும்னு அவங்க விரும்பவே மாட்டாங்க. This tongues of fire जिसके आत्मा के अंदर आया है, எந்த இருதயத்திலே அக்கினிமயமான நாவுகள் வந்திருக்கிறதோ वही लोग मैं कह रहा हूं मेरे शब्दों को रेगुलर आके सुन सकेंगे। அவங்களாலதான் தொடர்ச்சியா வந்து இந்த ஜீவனின் வார்த்தைகளை அவங்க கேட்க முடியும், புரிய முடியும். जो लोगों को टंग्स ऑफ फायर अभी तक पकड़े ही नहीं है ना, उनको हमारे शब्द समझ ही नहीं आएगा पहले तो। வந்து அப்படி அக்கினிமயமான நாவுகள் யாருக்குள்ளெல்லாம் இல்லாம இருக்குதோ அவங்க நம்ம வார்த்தைய அவங்க புரியவே முடியாது, கேட்கவும் முடியாது. इसीलिए बहुत सारे लोग हमारे प्रचार को समझ ही नहीं पा रहे अभी तक। நிறைய பேர் அதனாலதான் நம்மளுடைய பிரசங்கங்களை கேட்க முடியாமல் இருக்கிறார்கள். बोलते हैं ये क्या प्रचार कर रहे हैं, पूरे दुनिया नाश हो रही है यहाँ पे, उनकी नजर में सिर्फ यहाँ पे चलने वाली नेगेटिव बातें बस अच्छी तरह से दिखाई देता है। அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரையும் இங்க உலகத்துல ஏற்பட்டிருக்கிற அழிவு மாத்திரம் தான் அவங்க கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரியுது. Because their heart is always vibrating in fear. ஏனென்றால் அவங்க முழு உணர்வானதும் பயத்துல அவங்க ரியாக்ஷன் பண்ணிட்டே இருக்கு. उनके लिए एमडी जगन का प्रचार जो है वो बाप रे बाप यही है, परमेश्वर का दास स्वर्ग से आया ऐसा लगेगा। அவங்களுக்கெல்லாம் இந்த எம்டி ஜெகனோட பிரசங்கம் ஒரு பெரிய ஐயோ எவ்வளவு நல்ல பிரசங்கம்னு நினைப்பாங்க. देखो अमेरिका के बारे में बोल रहा है, अमेरिका देखो उन्होंने बोला, अमेरिका பத்தி சொல்றாரு, ட்ரம்ப் வந்துட்டாரு, அமெரிக்கா பத்தி சொல்றாரு. कुछ भी हो जाए इसराइल में अगले दिन बंदा बाइबल उठा के आ जाते हैं। இஸ்ரேல்ல என்ன நடந்தாலும் பைபிள் எடுத்துட்டு வந்துடுறாரு. मैं क्या कह रहा हूँ, நான் ஏன் சொல்றேன்னா why people are so active with this kind of
preachings. ஏன் சில ஜனங்கள் வந்து இந்த எதிர்மறையான காரியங்கள்ல ரொம்ப பிரசங்கங்கள்ல ஏன் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க? Because their hearts are not yet fired. ஏனென்றால் அவங்கள் இருதயமானது இப்ப வரையும் அந்த அக்கினிமயமான நாவுகள்ல அவங்க பற்றி எரியல. இன்னும் inner tongues, your soul का tongue, soul में एक जबान है. உங்களுடைய உள்ளான மனிதனுக்குள்ள ஒரு நாவு இருக்கு. वो जबान अभी तक वो ऊपर की आग से नहीं भरा है. அந்த அங்க மேல இருந்து வந்த அந்த அக்கினியில அது இன்னும் பற்றி எரியல. अगर वो जबान में जलना शुरू हो गया, உங்க உள்ளான மனுஷன்ல அந்த நாவுல நெருப்பு தீ வந்துருச்சுன்னா आप तो सुन भी नहीं सकेंगे. இப்படிப்பட்டதான எதிர்மறையான பிரசங்கங்களை நீங்க கேட்க கூட முடியாது. आप तो एक सेकंड भी बैठ नहीं पाओगे. ये क्या यार, परमेश्वर का वचन तो और कुछ कह रहा है यहाँ पे. நாம அங்க உட்காரவே முடியாது. ஐயோ ஆண்டவர் வேற ஏதோ சொல்றாரே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. कितने लोगों को बातें समझ आ रहे हैं? எத்தனை பேருக்கு புரியுது? So be careful about what you hear. நீங்கள் கேட்கிறதிலே மிகவும் ஜாக்கிரதையாயிருங்கள். Because everyone's tongue, எல்லாருடைய நாவானதும் अभी तक आग में नहीं आया. அந்த நெருப்புல தீயில வரல. இன்னும் அக்கினிமயமான நாவுகளால் நிரப்பப்படவில்லை. So आप बैठ के उनकी सुनते रहोगे. நீங்க அந்த எதிர்மறையான பிரசங்கங்களை கேட்டுட்டே இருப்பீங்கன்னா फिर आपका हार्ट भी नेगेटिविटी में, फियर में वाइब्रेट करेगा. உங்களுடைய இருதயம் பயத்திலையும் கலக்கத்திலையும் அதிர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கும். So avoid when you feel this is not of life, ये जीवन की बातें नहीं है, तो ब्लॉक कर दो उस वर्ड्स को वहीं पे. நீங்க அங்க கேக்குறதான அந்த பிரசங்கங்கள் ஜீவனை குறித்து இல்லன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்க பிளாக் பண்ணிருங்க. Amen. Amen. So have a nice day. God bless you.